ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சூப்பரான ஒரு டேரோ கார்டு ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க? இந்த சமயத்தில் உங்களுடைய சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்கலாம், முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருக்கலாம், உங்கள் மைண்ட் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் ஏஞ்சல் உங்களுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான், பர்சனல் ரீடிங் கிடையாது. இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. இப்போ இதில் 2 பைல் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பைல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலன்னா கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசு வந்து எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப குழப்பமான மனநிலைமையில் தான் இருக்கீங்க. உங்களால் முடிவுகள் இப்போ எடுக்க முடியல. அதாவது இப்போ உங்களால் முடிவுகள் எடுத்தே ஆகணும்னு இருக்கிறப்ப கூட நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்னு வரப்போ கூட அதில் எந்த விதமான முடிவுகளும் உங்களால் எடுக்க முடியல. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருந்து அப்படின்னா ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது வேணும்னு தோணும், ஒரு நேரத்தில் வேணான்னு தோணும். உங்களுடைய மைண்டு வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஏன்னா நீங்கள் முடிவுகள் எடுக்கிறப்ப கூட அந்த நேரத்தில் மனம் தடுமாறுது, திரும்ப அது வேணும் அப்படின்னு நீங்கள் அதில் நாட்டம் தான் கொள்கிறீங்க, அதில் பின்னாடி தான் போயிட்டுருக்கீங்க. ஜாப்னு வரப்போ கூட உங்களால் ஸ்டேபிளாக ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது. அதாவது ஒர்க் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நம்ம வேலைக்கு போகலாமா, இல்லை இதே வேலையில் பார்க்கலாமா, அந்த சேலரி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு தான் இருக்குது. பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி தான். உங்களுடைய பிஸ்னஸ்ன்னு வரப்போ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா போகும், நான் எதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னா, முடிவுகள் உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியல. முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க. இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கட்டும், இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழப்பத்தை நீங்கள் முதல்ல விட்டுருங்க. குழப்பத்தை விட்டுட்டு முதல்ல அமைதியாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு முதல்ல நீங்கள் யோசிங்க, அதிகமாக திங்க் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி நம்ம போகலாம், எப்படி அதில் வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் யோசிங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ குழப்பத்திலே இருக்கிறப்ப முடிவுகள் உங்களால் எடுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக இருங்க. ஆல்ரெடி நீங்கள் தனிமையாக தான் இருக்கீங்க. கேட்டால் நான் இப்போவும் தனிமையாக தான் இருக்கேன், நான் என்ன தனிமைப்படுத்திகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி தான் இருக்கீங்க. ஆனால் இது ட்ரூ கிடையாது, நீங்கள் தனிமையாக இல்லை. ஏன்னா குழப்பங்கள் சேர்ந்து இருக்கிறப்ப வந்து இது தனிமை கிடையாது. முதல்ல உங்கள் மைண்டை வந்து ரொம்ப காமாக்கிக்கோங்க. அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் யோசிக்கிறப்போ உங்களுக்குள்ளாடியே கண்டிப்பாக அதுக்கான பதில் விடைகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதுபடி நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முயற்சிகள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான வழிகள் உங்களுக்கு இந்த ஏஞ்சல் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளாடியே அடைஞ்சிருக்காமல் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க. நடந்துட்டு புல்வெளியில் நடங்க, பார்க் போங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நேச்சரான ஒரு பிளேஸில் வந்து போய் உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றப்ப தான் உங்களுடைய மனம் நிம்மதியாகும், உங்களுக்கான ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாலுமே சரி, இந்த டைம் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து எஃபர்ட் போட ஆரம்பிங்க. அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட என்ன ஆகும் அப்படின்னா,
நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க அமௌண்ட் உங்களுக்கு வரும். இப்போ பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, அதுலேயே நீங்கள் சுகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறீங்க. அதை நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள், கண்டிப்பாக தேவையான பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, இன்னொரு பார்ட் டைம் ஜாப் நான் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸில் இன்னொரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டபுள் சைடில் இருந்துமே அதுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வந்து குழப்பிக்கிட்டே எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி யோசித்து முடிவெடுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தனிமையில் இருந்துட்டு முடிவுகள் வந்து யோசித்து எடுங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெசல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போவுமே உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய கன்ஃபியூஷன், அதாவது இப்போ நீங்கள் என்ன சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க, சீக்கிரமாகவே வந்து நெகட்டிவாக யோசிக்கிறீங்க, அதிலே ரொம்ப டல்லாகிறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, நான் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாமே மாறி அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஏஞ்சல் உங்களுக்கு அதுக்கான மெசேஜ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ரீடிங் வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். இது ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான், பர்சனல் ரீடிங் கிடையாது. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன, ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்திருக்கு, அதாவது சில மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு, புதுசாக ஒரு பிகினிங்கு. இந்த புதுசாக வந்தக்கூடிய பிகினிங் வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா கமிட்டடுக்கான அந்த ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டே இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல முறை நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க, இல்லை பையன் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு அலைன்ஸு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் கமிட்டட் ஆக போகிறீங்க, ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, லவ் பண்ண போகிறேன்னு சரி, அந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே முதல்ல அந்த பர்சனை பற்றி நல்லா நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும் இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ்லேயே அந்த சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் மேலோட்டமாக தானே பார்க்குறீங்களே தவிர அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் குழியில் தான் போய் விழுவீங்க. அதனால் அந்த பர்சனை பற்றி நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கோங்க. இது ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைனா யாருக்காவது காசு கொடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸுக்காக வந்து தொழிலுக்காக வந்து பார்ட்னர்ஷிப் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு ஜாபுக்காக பணம் கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட நீங்கள் அவங்கள பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எல்லாமே அதை விசாரிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை தனியாக இருக்கிறீங்கனாலும் சரி, ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சனை பற்றி நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இந்த திங்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னா பாஸ்ட் லைஃப்பில் தான் இப்போது நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதையே நீங்கள் நினச்சி யோசிச்சு இருக்கீங்க. அதாவது அந்த பர்சன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலுமே இப்படி இருந்த நபர் வந்து ஏன் இப்படி மாறிட்டாங்க, இதுதான் உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது இப்போ உங்களை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களாக போய் பேசினா கூட உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு விஷயங்களுக்காக வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே நைட்டில் வந்து உங்களுக்கு லக்காக கூட அமையும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து முழுமையாக கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க, அரைகுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேலை விஷயத்தில் நீங்கள் முழுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து எஃபர்ட் போட்டிங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதாவது எப்படா உங்களை வந்து கீழே தள்ளிட்டு அவங்க மேலே வரலாம் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த மாதிரி ஒரு சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒர்க் ரிலேட்டடாக ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க.
பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடுங்க. உங்களுடைய வேலை விஷயமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இப்போ சில சஞ்சலங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பெண் தோழி அப்படி இல்லைனா உங்கள் அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷராக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க. மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்களை கைட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். இப்போது ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ரீடிங்கில் பார்த்த அதே தான் ஏஞ்சலும் உங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு நீங்கள் வந்து குழியில் விழாதீங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், பார்த்து உள்ளே இறங்குங்க அப்படின்னு. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுலேயுமே வந்து அவசரப்பட வேண்டாம். நீங்கள் பொறுமையாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சேஞ்சஸ் இருக்குது. ஒரு பெரிய சந்தோஷமான சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலுமே, சில உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சாலுமே சரி, அதை விடையும் வந்து பெட்டரான டே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் லைஃப்பை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருங்க. என் மூலமாக ஏஞ்சல் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் வந்து இதுதான். இது பைல் நம்பர் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் இது ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டேரோ ரீடிங் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.